வந்தாலோ ஐயா நீர் மறவாதிருக்க, தாய் என்னை மறந்தாலோ ஐயா நீர் மறவாதிருக்க, ஆவியினால் எம் உள்ளமதீனில் அக்கினி பார்த்திடவே, யெகோவாவே எங்களின் ராஜா எழுந்து வாருமையா, யெகோவாவே எங்களின் ராஜா எழுந்து வாருமையா, வானபரா பரனே இப்போ வாருமே மத்தியிலே, வானபரா பரனே இப்போ வாருமே மத்தியிலே. பரிசுத்த ஆவியானவரே, சபையில விளாவுகிறவரே, உடைய பிரசன்னத்திற்கு முன்பாய் பர்வதங்கள் மெழுகு போல் உருகுகிறது என்று சொன்னீரே, என்னுடைய ஆலயத்திலே நான் அவர்களை கொண்டு வந்து நன்மையினாலே நிரப்புவேன் என்று சொன்னவரே, தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறவரே, அது வார்த்தையை அனுப்பி உடைய வார்த்தையை கொண்டு உடைய ஜனங்களோடு குறிக்கப்பட்ட நேரத்திற்குள்ளாக நீர் பேசும் ஆண்டவரே, அடியனை மறைத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பகுதி நாம் யாவரும் அறிந்த ஒரு பகுதி. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கூட எருசலேமில் இருந்து பெத்தானியாவுக்கு போனார். பெத்தானியாவிற்கு போகிற வழியில் தம்முடைய சீஷர்களை அழைத்து கொண்டு போகிற வழியில் ஒரு அத்திமரத்தை கண்டார். அந்த அத்திமரம் கனிகள் இல்லாமல் இருந்தது. அப்படி கனிகள் இல்லாமல் இருந்த அந்த அத்திமரத்தை கண்டு இனி இதிலிருந்து ஒரு காலம் கனி உண்டாகாது என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். பெத்தானியாவிலிருந்து திரும்பி வருகையில் அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருக்க கண்டார்கள். மறுநாளிலே அவர்கள் திரும்பி வருகையில் பேதுரு இயேசுவை பார்த்து ஆச்சரியப்பட்டு, ஆண்டவரே, இந்த மரம் இவ்வளவு சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று ஆண்டவரை பார்த்து சொன்னார். உடனே ஆண்டவர் சொன்னார் பேதுருவை பார்த்து, அத்திமரம் பட்டு போனதைக்கு நீ ஆச்சரியப்படுகிறாய், ஆனால் நான் உனக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். பக்கத்தில் இருக்கிற மலையை பார்த்து, நீ இந்த மலையை பார்த்து நீ விட விட்டு பெயர்ந்த சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி விசுவாசத்தோடு சந்தேகப்படாமல் தன் இருதயத்திலே சொன்னபடியே நடக்கும் என்று விசுவாசிப்பாயானால் அது அப்படியே ஆகும் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் மேலான கிரியைகளையும் செய்வான் என்றார். அநேகருக்கும் தெரியும், இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். 40 நாள் அளவும் தம்முடைய சீஷர்களுக்கு தரிசனமானார். அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த 10 நாளைக்கு பிறகு பெந்தேகோஸ்தே நாளின் பொழுது மேல் வீட்டாரிலே கூடியிருந்த 120 பேருக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட அந்த நாள் முதற்கொண்டு சீஷர்கள் கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் தம்முடைய ஊழியத்தை அவரவர் செய்ய ஆரம்பித்தார்கள். பேதுரு முதல் பிரசங்கத்தில் பேச தெரியாதவனும் படிப்பறியாதவனும் பயந்தவனுமான அந்த பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு முதல் பிரசங்கம் பண்ணின பொழுது தேவனுடைய ஆவியானுடைய ஒத்தாசையை கொண்டு 3000 பேரை கர்த்தர் ரட்சித்தார். 2வது பிரசங்கம் பண்ணும் பொழுது 5000 பேரை ரட்சித்தார். 3வது பிரசங்கம் பண்ணும் பொழுது எண்ணிக்கை கடங்காத ஜனங்களை ரட்சித்தார். இயேசு கிறிஸ்து அவருடைய பிரசங்கத்தின் மூலமாய் ரட்சிக்கப்பட்டதோடு மாத்திரமல்லாமல் இயேசு கிறிஸ்து சொன்னது போலவே பேதுரு நடந்து வருகையில் அவன் நிழல்பட்டு சொஸ்தமாகும்படி அவன் நடந்து வருகையில் ஒவ்வொரு பகுதியிலும் பக்கத்திலும் அவன் நிழல்படும்படிக்கு அநேக வியாதியஸ்தர்களை படுக்கையோடு கொண்டு வந்து வைத்தார்கள்.
அவனுடைய நிழல் பட்ட மாத்திரத்திலே அவர்கள் சொஸ்தமானார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இயேசு மரித்தவனை உயிரோடு எழுப்பினார், பேதுருவும் எழுப்பினான். இயேசு மரித்தவனை உயிரோடு எழுப்பினார், பவுலும் எழுப்பினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் இவைகளை செய்யக்கூடுமானால் இவைகளை பார்க்கலும் மேலானவைகளை நீங்கள் செய்யக்கூடும். கண்டிஷன் என்ன? தான் சொன்னபடியே நடக்கும் என்று சந்தேகப்படாமல் தன் இருதயத்தில் விசுவாசித்தால், இது அத்திமரம்னு வச்சுக்கிடுங்களேன். இந்த அத்திமரத்தை சபித்த உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இலையுதிர் காலம் என்று ஒரு காலம் உண்டு. மரம் அப்படி இருக்கும், இலைகள் எல்லாம் இருக்காது, பட்டு போயிட்டது மாதிரியே தெரியும். வசந்த காலம் ஆரம்பித்த உடனே இலைகள் துளிர்க்க ஆரம்பிக்கும். பிறகு வழக்கம் போல இலைகள் பசுமையாய் வளர ஆரம்பிக்கும். வெயில் காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உதிர ஆரம்பிக்கும். அது இலையுதிர் காலம். இலையுதிர் காலம் முடிந்த உடனே மரம் தனியாய் இருக்கும். பட்டு போயிற்றோ என்று சந்தேகிக்கப்படக்கூடும். நான் கிட்ட போய் அதை கொஞ்சம் நகத்தை வச்சு கீறி பார்த்தோம்னா பசுமையா இருந்தா இன்னும் சாகலைன்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்படியே ஒரு மரம் சாகிறதாக இருந்தாலும் முதலாவது அது சாகிறது வேர் பகுதியில தான். செத்துக்கொண்டே இருக்கும், நமக்கு தெரியாது. மேல பசுமையா இருக்கும், ஆனால் துளிர் விடாது, கிளைகள் பெருகாது. நீங்க பிடிங்கி பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வேரெல்லாம் அழுகி போயிருக்கும், மேல செடிகள் இருக்கும். ஒரு மரம் பட்டு போக வேண்டுமானால்